இந்த காலை ஆராதனையிலும் சிலர் நிலையில்லாத நிழல்களை தேடி நம்பியிருக்கிறார்கள். நிலையில்லாத நிழல்களை தேடி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிறவங்கள ஒரு சிலர் சொல்றேன், நம்ம வேற சபைக்கு பிரசங்கம் பண்ணல, இந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஒருவேளை யூடியூப்பில் போகுமானால் அது அநேகர் பார்ப்பதற்கு, அநேகர் அதை கேட்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். ஒருவேளை அதை யூடியூப் மூலமாக பார்க்குற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் நிலையில்லாத நிழல்களை தேடி அதை அண்டிக் கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். நீங்கள் இந்த காலை நேரத்தில் நிலையில்லாத நிழல்கள் என்ற தலைப்பிலிருந்து சில வசனங்களின் ஆதாரத்தோடு இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிலையில்லாத நிழல்கள் அப்படின்னா என்னன்னு யோசித்து பாருங்க. எது நிழல்? நிலையில்லாதது எது? எதை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம்? எதை சார்ந்து இருக்கிறோம்? இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நல்ல பிதாவே, எங்கள் மேல் அன்பும் கரிசனையும் உள்ளவர், இந்த நாட்களில் நாங்கள் ஒருவரும் இடறி போகாத படிக்கு தேவன் எங்களை செவையான வழியிலே நடத்துவதற்கு அழைத்திருக்கிறீர். இந்த நாளிலும் நிலையில்லாத நிழல்கள் என்ற இந்த தலைப்பின் மூலம் உடைய வேத வசனத்தினால் எங்களோடு கூட நீர் பேசும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் ஆவியானவர் இடைப்படுவீராக. உமது அன்பின் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். நிலையில்லாத நிழல்கள். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நிலையில்லாத நிழல்கள். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவுடைய தலையின் மேல், யோனாவின் தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும், நிழல் உண்டாயிருக்கவும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும், மனமடிவுக்கு அவனை விலக்கி பாதுகாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க அவர் கட்டளையிட்டார். அதை அவன் மேல் ஓங்கி வளர, அவன் மேல் அதை ஓங்கி வளரும்படி செய்தார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த ஆமணக்கு செடியின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில், அதிகாலையில் கிழக்கு வெளுத்து வரும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. அதனால் அந்த ஆமணக்கு செடி காய்ந்து போனது. இந்த நிகழ்வு யோனாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. யோனாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோனா ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவன், கர்த்தரை குறித்து தெளிவாய் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய குணங்கள், அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை தெளிவாய் எல்லா 8 to Z வரைக்கும் நல்லா அறிஞ்சிருக்கிறான். ஒரு க்ளோஸாக இருக்கிறவங்களை எப்படி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோமோ அதே போல தேவனை குறித்து யோனாவுக்கு நல்ல தெளிவான அறிவு இருந்தது. அவரை குறித்த தெளிவு இருந்தது யோனாவுக்கு. அந்த யோனாவை தான் ஆண்டவர் சொன்னார், அழைத்து யோனாவே, நீ நினிவேக்கு போய் அந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன்னு சொல்லு அப்படின்றார். நினிவேக்கு போய் சொல்லு. யோனா நினிவே பட்டணத்துக்கு போக பயந்ததினால் அவன் கப்பல் ஏறி தர்ஷீஸுக்கு போகிறதுக்கு பிரயாணப்பட்டான். தர்ஷீஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம கடைசி மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த
மேப்பில் வந்து யோர்தான் நதி, கலிலேய கடல், கீழே சவக்கடல் இருக்கும். அதில் லெஃப்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு சமுத்திர கரை ஓரமாக போகும். தீரு, சீதோன் அது ஓரமாக ஒரு யோப்பா பட்டணம், அதெல்லாம் அந்த கடற்கரை ஒட்டி வர பட்டணங்கள். அதில் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தர்சுன்னு போட்டிருக்கோம், இருக்கா? அந்த ஊர் பேர் தான் தர்ஷீஸ். யோனாவு நாட்களில் அதுக்கு பேர் தர்ஷீஸ். யோனாவை ஆண்டவர் நினிவேவுக்கு போக சொன்னார். ஆனால் யோனா தர்ஷீஸுக்கு போக பிரயாணப்பட்டுட்டான். யோனா அப்படின்னு சொன்னால் புறா அப்படின்னு அர்த்தம். யோனான்னா புறா. இந்த புறா திசை மாறிய புறா, திசை மாறிய புறா. கர்த்தர் காட்டின திசை ஒன்று, அது மாறி பிரயாணம் பண்ணுகிற திசை ஒன்று. நிறைய திசை மாறிய புறாக்கள் இருக்கலாம். சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு சொல்லாததெல்லாம் செய்கிறோம். திசை மாறிய புறாக்களைப் போல இந்த யோனாவை ஆண்டவர் அழைத்து அங்கே அனுப்பும் பொழுது இவன் பயந்து போய் நினிவே பட்டணத்தை குறித்து தெளிவாய் அறிந்ததினால் அங்கே போனால் உயிரோடு வர முடியாது, கொன்றுவாங்க. ஆகவே நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம், கர்த்தருக்கு என்ன தெரியவா போகுது. தர்ஷீஸ் கப்பல் ஏறிட்டான். கர்த்தர் பார்த்தார், நீ எனக்கு மறைவா நீ வேற காரியங்களை செய்துட்ருக்கிற, எனக்கு முன்னால் ஆமாம் சாமி போடுற, எனக்கு பின்னால் வேற வேலை பார்த்துட்ருக்கிற, எனக்கு முன்னால் ஆமான்னு சொல்கிற, சரின்னு சொல்கிற, ஆனால் இப்போ வேற காரியத்தை நீ சிந்திக்கிற, செயல்படுத்துகிற, வேற பாதையை தெரிந்து கொள்கிற. ஆண்டவர் பார்த்தார், யோனாவிலும் பெரியவர் இல்லையா, யோனாவிலும் பெரியவர். அதனால் அவர் பார்த்தார், யோனாவே நீ எந்த ரூட்டில் போனாலும் அந்த ரூட்டில் வந்து நான் உன்னை பிடிப்பேன். உடனே கர்த்தர் யோனாவை ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டார். ஆபத்தில் விட்டார். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. அவன் சொல்லிட்டான், என்னை தூக்கி கப்பலில் போட்டுரு, கடலில் போட்டுருங்க, பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்ட்டான். எல்லோரும் தூக்கி போட்டாங்க. இப்போ தூக்கி போட்ட பிறகு கர்த்தர் அவனை விடலை, அவனை மறக்கலை. அவனை சேஃபாக விழுங்கி பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பெரிய மீனை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கார். யோனை அழிஞ்சு போகக்கூடாது. நீ எத்தனை தான் வழி விலகி போனாலும், எவ்வளவு தான் முறுமுறுத்தாலும், எவ்வளவு தான் ஆண்டவர் மேலே உனக்கு வருத்தங்கள் வந்தாலும், கோபம் வந்தாலும், சண்டை போட்டாலும் அவர்கிட்ட, ஆனால் அவர் உன்னை வெறுக்கிறதும் இல்லை, உன்னை மறுக்கிறதும் இல்லை, மறக்கிறதும் இல்லை. யோனாவை விழுங்கும்படி, அவனை பாதுகாக்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். எத்தனை நேரம் நம்ம மறைச்சு போய் இருக்க வேண்டியது நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சேஃபை, பாதுகாப்பை கர்த்தர் ஏற்படுத்தி நம்ம இன்னைக்கு உயிரோடு கூட இருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த யோனாவை அந்த பெரிய மீன் விழுங்கிட்டு 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தான். நம்ம ஆர்டர் மீனுக்கு சொன்னார், மீனே நீ கொண்டு போய், பாவம் 3 நாள் அவன் போதும், கொடுத்த பனிஷ்மெண்ட்டு 3 நாள் போதும். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, ஒரு சும்மா வாக்கிங் கிடையாது, எல்லாம் பெட் ரெஸ்ட் மாதிரி தான் அவருக்கு. யோனா உள்ள மீன் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல உடம்பெல்லாம் நல்லா இருந்தது, முடியெல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் யோனா வந்து கரையில் 3ஆவது நாள் கரையில் கக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், கொண்டு போய் கரையில் கக்கிட்டு அவனை. அது வரைக்கும் உயிரோடு கூட இருக்கான். வெளியில் வந்து கக்கிட்ட பிறகு அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, திருமணி போயிடு, உன் தேசத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்ல, திருமணி நினிவே பட்டணத்துக்கு தான் போகணுன்னார். உன்னையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ செய்யாம விட மாட்டார், செய்யாம விட மாட்டார். உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்யணும்னு தீர்மானிச்சதை கண்டிப்பா செய்து முடிப்பார், கண்டிப்பா செய்து முடிப்பார். நீயும் உதறிட்டு பிடுங்கிட்டு அவரை விட்டுட்டு விலகி போனால் மட்டும் கொஞ்சம் தாமதமாகும்.
ஆனாலும் கர்த்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவார். யோனாவை கொண்டு வந்து கக்கிட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பவும் போய் சொல்லுப்பா அப்படி. திரும்பவும் யோனா போகிறான். அதுதான் அந்த பட்டணத்தில் இருக்க போய் சொல்கிறான். எல்லாரும் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் ஆண்டவர், பாவம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த பட்டணத்தில் இருக்கிற ராஜாவிலேருந்து ஏழை மனுஷன் வரைக்கும், குடியானவன் வரைக்கும் எல்லா மிருக ஜீவன்களும் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுச்சான். தண்ணி சாப்பாடு ஒன்றும் கிடையாது. ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவர் நோக்கி எல்லாம் கதறி அழுதுகிட்டு புலம்பிகிட்டு இருக்குது. நினிவே பட்டணம் முழுவதும் துக்கத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை அழிக்காதீங்க, எங்களை அழிக்காதீங்க, நாங்கள் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தினார்கள். ஆண்டவரை தேடினாங்க. ஆண்டவர்கிட்ட அழுது கேட்டிருப்பாங்க, எங்களை மன்னிங்க, உடைய அக்கிரமங்களை மன்னிங்க. அப்போ ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். நம்ம மேலே எத்தனையோ முறை மனஸ்தாபப்படுறாருல்ல, மனஸ்தாபப்படுறார். நம்ம கரெக்டாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், ஆயினும் எங்களுக்கு சுகமே இல்லை. எப்படி இருக்கும்? மனஸ்தாபப்படுகிறார். அதனால் அந்த பட்டணத்தை என்ன செய்யல, அவர் அழிக்கல. அப்போ நினிவே பட்டணத்தை அழிக்கல, மனஸ்தாபப்பட்டு அதை அழிக்காமல் விட்டுட்டார். இப்போ யோனாவுக்கு மிகவும் व्यसனமாயிடுச்சான். ரொம்ப கவலைப்பட்டுட்டான். ரொம்ப கவலைப்பட்டுட்டு அவன் சொல்கிறான், கர்த்தரை நோக்கி 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன விண்ணப்பம் பண்ணுறான்? கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிசுக்கு ஓடிப்போனேன். ஏன்? நீர் இரக்கமுள்ள கர்த்தர், மன உருக்கம், மனது உருகிடும். ஒருத்தன் ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னா மனது உருகிடும், மெழுகு மாதிரி உருகிடும். மனதுருக்கம் உள்ளவர். ரொம்ப சாந்த குணம். அவனுக்கு என்ன அக்கிரமம் பண்ணாலும் மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சுட்டு அவனை ரொம்ப சாந்த குணமாக நீங்கள் இருந்து ஏற்றுக்கிறீங்க. ரொம்ப கிருபை, ரொம்ப கிருபை, ரொம்ப கிருபை, கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று நான் முன்னமே அறிந்திருக்கிறேன் உம்மை குறித்து. எத்தனை பேர் கர்த்தரை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஆமாம், அறிஞ்சு வச்சிருந்தா யோனாவை போல சில நேரத்தில் புலம்புறான் இல்லையா? ஏன்னா அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தீர்க்கதரிசியை கொண்டு போய் சொல்லிட்டு அங்கே நடக்கலைன்னா எல்லாரும் யாரை சொல்லுவாங்க? கள்ள தீர்க்கதரிசி வந்துட்டார். யோனா இது வரைக்கும் நல்ல தீர்க்கதரிசி, இப்போ யாரு? கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்றார். பேர் ரிப்பேர் ஆயிடுச்சா? அதனால தான் சொன்னான், என்ன வம்பளை மாட்டி விட்டுட்டு நீர் ஒதுங்கிடுவீர், ஆனால் நான் தான் பிரச்சனைக்குள்ளே போயிடுவேன். நாளைக்கு ஒரு முறை அந்த பட்டணத்துக்கு போய் சொல்ல முடியுமா? இல்லை அந்த ஜனங்களை பார்க்க முடியுமா? முடியாதே, என்னையெல்லாம் கல்லால் அடிச்சிருவானே. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் நீ செய்வேன்னு எனக்கு முன்னமே உம்மை குறித்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டான். அடுத்தது, சரி இப்போதான் நடக்கலை, கண்டிப்பாக அழிப்புன்னு சொன்னதை ஒரு நாள் என்ன செய்வார்? அவன் உடனே எதிர்பார்த்தான் அழிவை. நம்ம கூட சில நேரத்தில் நமக்கு எதிராக சில ஏதாவது பிரச்சனை யாராவது பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரே ரொம்ப கோபம் வந்து எரிச்சல் வந்து, ஏன் விட்டு வச்சிருக்கிற அவனை கையை உடைச்சாது போடு, காலை உடைச்சாது உட்கார வைங்க, காலை உடைச்சாது என்ன செய்ய உட்கார வச்சிருங்க ஆண்டவரே. அவன் பேசக்கூடாது, வாயை கட்டி போடுங்க ஆண்டவர். என்ன சிங்கமாயாது? வாயை கட்டி போடு, கையை கட்டி போடு, காலை கட்டி போடு. அவர் எப்போதும் கயிறை வச்சுக்கினே சுற்றிட்டு இருக்கணும், கயிறும் கத்தியும் வச்சுக்கிட்டு. கட்டு போட்ட உடனே அப்புறம் கட் பண்ணிவிட்டு கத்தியும் கயிறும் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் அடங்காமல் இருக்காங்களோ காலில் ஒரு கட்டு. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, ஏய் இருடா, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் நீ அடங்குவ. பசங்களை பார்த்து சொல்லுவோம், ஒரு கால் கட்டு போட்டால் தான் நீ செய்வ, நீ ஒழுங்கு வருவ, அடங்க மாட்டேன். கால் கட்டு போடுற சீக்கிரம்.
அந்த கட்டு போட்டாலும் அவன் கட்டோடு ஜம்ப் பண்ணிட்டு தான் போவான். நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டுறான். ஸோ யோனாவை ஆண்டவர் யோனாவுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அவன் என்ன பண்ணனா, பட்டணத்துக்கு வெளியில் கொஞ்சம் போய் ஒரு குடிசை போட்டு அங்கே உட்காண்டிருக்கான். குடிசை போட்டு உட்காண்டிருக்கான். எப்போ அழிய போகுது, எப்போ அழிய போகுது சொல்லியிருக்கிறேன். நம்ம சொன்னதெல்லாம் நடக்கணும்னு என்னப்பா இருக்கு? கர்த்தர் சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வார். ஆனால் மனுஷனுக்கு பாருங்களேன், இவன் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், ஆண்டவருக்கே போயிட்டு அவரே பதில் அனுப்பியிருக்கிறாருன்னா அப்போ ஏன் அழிக்காமல் இருக்கிறார்? அழிப்பார், அழிக்க போகிறதான்னு சொன்னார். அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பட்டணத்துக்கு வெளியில் வந்து ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம்தான் அதில் என்ன நடக்குன்னா, அங்கே ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் முளைக்க வைக்கிறார். ஆமணக்கு செடியை அது முளைக்க வச்சு அந்த ஒரே ராத்திரியில் ஒரு செடி முளைச்சி வந்து பெருசாக வந்து நிழல் கொடுக்குது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரே ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது. சரி, நமக்கு ஒரு பர்மனெண்ட்டாக நிழல் கிடைச்சிருக்குது. இந்த நிழலில் உட்காந்துக்கிட்டு, ஆமணக்கு செடியினுடைய நிழல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஆமணக்குன்னா விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்கள, விளக்கெண்ணெய் எடுக்கிற அந்த செடி தான் பேர் ஆமணக்கு செடி. அந்த சீட்லேருந்து எடுப்பாங்க. அந்த ஆமணக்கு எப்படி குளிர்ச்சியாக இருக்கிற சீடில் அந்த நிழலும் எப்படி இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் இவனுக்கு அந்த குளிர்ச்சியான நிழலில் உட்காந்துக்கிட்டு பட்டணம் எங்கே அழிய போகுது, எப்படிலாம் எரிய போகுது, மக்கள் எப்படி கதற போகிறாங்க, இப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு ஆசை இருக்குது. அழிஞ்சு போகிற ஜனங்களை போய் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வாடா, மனம் திரும்ப வைடாப்பான்னா இவன் அழிவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். சொல்லிட்டேன்ல, நான் சொன்னது நடந்தே ஆகணும், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், உன் சிந்தனை அப்படியா இருக்கு, அழிவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் இருக்கு. யோனாவுடைய 6வது வசனத்தில், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு மனசோர்வுக்கு நீங்களாக்கவும் தேவனாகி கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். டெம்பரவரி, நிலையில்லாத நிழல், அது மேலே ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு செடி முளைச்சிருக்குது, நல்ல குளிர்ச்சியான காற்று கொடுக்கறதுக்கு ஒரு செடி முளைச்சிருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டானா. ஏன்னா ஒரே ராத்திரியில் முளைச்சி வந்தது அது. அடுத்தது 7வது வசனத்தில் இருக்கு, மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். பூச்சிக்கு எந்த நேரமும் கட்டளையிட்டாலும் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்க. எந்த பூச்சிக்கு ஒன்றாலும் கர்த்தர் எப்போ சொல்லுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமோ என்னமோ தெரியல, தூங்காமல் கொள்ளாம. என்ன அது கிழக்கு வெளுக்கும் நேரம் அப்படின்னா 4ஆம் ஜாமம், 4வது ஜாமம், 3லேருந்து 6 மணிக்குள்ளே இருக்கிறதா 4வது ஜாமம். 6லேருந்து 9 முதல் ஜாமம் ராத்திரி, 9லேருந்து 12 2வது ஜாமம், 12லேருந்து 3 மணி 3வது ஜாமம், 3லேருந்து 6 விடிகாலை 6 வரைக்கும் 4வது ஜாமம். இரவை 4 ஜாமங்களாக பிரித்திருக்கிறார். அப்போ கிழக்கு வெளுத்து வர்றது எப்பன்னா 3 மணிக்கு மேல், 3-4 மணி அளவில் அந்த ஒரு நட்சத்திரம் ஒன்று வரும். கிழக்கு வெளுத்து வர்றதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுதான் விடியறதுக்கு அடையாளமாக இருந்து எல்லோரும் எழும்புவாங்க. வெடிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எல்லாருமே மோஸ்ட்லி எந்திரிச்சிருவாங்க ஊர்களில். இங்கெல்லாம் சாயந்தரம் 4 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அது வேறு. ஏன்னா கிழக்கு வெளுக்கிறதே எப்போ தான் வெளுக்குது, இங்கே சாயந்தரம் 4 மணிக்கு தான் நம்ம பட்டணத்தில் வீடுகளெல்லாம் வெளுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த விடிகாலையில் ஒரு பூச்சிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாராம். இந்த ஆமணக்கு செடியை
நீ போய் எல்லாத்தையும் காலி பண்ணி சாப்பிட்டு அடிச்சிரு. பாருங்க, பறவை, மிருகம், ஊர்ந்து போகிற ஜீவன்கள், இயற்கை எல்லாமே கர்த்தர் சொல்கிறதுக்கு உடனே ஒபே பண்ணுது, கீழ்ப்படியுது. ஆனால் யார் மட்டும் தான் கீழ்ப்படியுது இல்லை, அவர் சாயல்ல, அவர் ரூபத்தின்படி அவரை போல அழகா படைக்கப்பட்ட நம்ம மட்டும்தான் என்ன செய்யறதில்ல, சொன்ன உடனே எதையும் செய்யறதில்ல. பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையை சொல்லி பாருங்க, இருமதா வரேன், கண்டிப்பாக இந்த பதில் வரும். 4 முறை 5 முறை கூப்பிட்டாங்கன்னா நான் வரம்மா, இருப்பதா வரேன். கூப்பிட்ட உடனே எந்த பிள்ளையாவது வந்து நின்றுருக்கா? இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். இந்த பூச்சிகள் காலையில் ஆண்டவர் சொன்னாராம், இந்த ஆமணக்கு செடியை போய் நீ க்ளோஸ் பண்ணு, அரிச்சிரு. அந்த வசனத்தில் இருக்கு, அந்த பூச்சி கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, தின்று போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான காற்றை, கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். இப்போ நான் சொல்றேன், நிலையில்லாத நிழல். ஆமணக்கு செடியை போல நீ ஏற்கனவே ஒரு நிழல்ல தான் இருக்க, ஆனால் இன்னொரு ஆமணக்கு செடி உனக்கு நிழல் தரும்னு நம்பி இருக்கிற. இன்னொரு ஆமணக்கு செடி, அந்த ஆமணக்கு செடி யார் தான் அனுப்புனா? கர்த்தர் தான் அனுமதிக்கிறார், கர்த்தர் தான் அனுமதிக்கிறார், கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அந்த ஆமணக்கு செடி எதுக்காகனா, உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க, தேவனுடைய வல்லமை குறித்து அறிந்து கொள்வதற்கு. இனி நிலையில்லாத நிழலை நம்பி ஜீவிக்க வேண்டாம் என்பதை நீ கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் டெம்பரவரியா ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்கி இருக்கிறார். உனக்கு இப்ப நிழலா இருக்கிறது, ஆறுதலா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, எல்லாமே ஒரு ஆமணக்கு செடி. அந்த ஆமணக்கு செடியை நான் சொல்ற ஒரு நபர் அந்த நபரால் ரொம்ப கிளுகிழுப்பு, ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமாய் அரிச்சு போடப்படும், சீக்கிரமாய் அது அரித்து போடப்படும். கர்த்தர் அதுக்கும் வாய்ப்பை அவரே தான் ஏற்படுத்துறார், அவரே தான் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார், அவரே தான் ஏற்படுத்துறார். ஒரு பூச்சி வரும், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை, அந்த நிழல், உனக்கு இருக்கிற அந்த அதை குறித்த ஆறுதல், அதை குறித்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சீக்கிரத்தில் அது எடுபட்டு போகும். நிழல் எப்படி மறைந்து போகிறதோ, நிலையில்லாத நிழல், அதே போல நீ எதை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறையோ, யாரை குறித்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறையோ, அந்த நிழல் விலக போகுது, விலகும் விலகும். இப்போ யோனாவுக்கு அவன் நல்ல ஒரு நாள் ஃபுல்லா நல்ல நிழல்ல இருந்தான், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். விடிகாலையில் விடிஞ்சு பார்க்கும்போது பார்த்தா அரிச்சிட்டு செடியை ஸ்டெம் மட்டும்தான் நிற்குது, தண்டு மட்டும் இருந்தா நிற்கு, செடி மட்டும் இருக்கு, இலை ஒன்றும் கிடையாது, எல்லாம் மொட்டையாக நிற்குது. இப்போ வெயில் பட்டுதான், அது அப்படியே உலர்ந்து போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அந்த வெயில் இப்போ யார் மேலே படுது? யோனா மேலே படுது. நிழல் போய் இப்போ எது வந்திருக்கு? வெயில் வருங்க, சுட்டெரிக்கிற வெயில் வரும். அதையும் யார் தான் அனுப்புகிறா? கர்த்தர் தான் அனுப்புகிறார். இந்த காரியம் வேற யாராலும் வரல, வேற யாராலும் வரல, இதை கர்த்தரே செய்கிறார், இதை கர்த்தரே அனுமதிக்கிறார். ஏன்னா அடுத்த அந்த வசனத்தில் இருக்கு, அவன் அந்த ஆமணக்கு செடி நிமித்தம் அவன் சொல்றான், நான் உயிரோடு இருக்கிறத விட என்ன செய்யலாம், நான் மறிச்சிடலாம், நான் மறித்து போகலாம். ஏன்னா வெயில் தாங்க முடியல. இவர் சீக்கிரமாகவும் செய்ய மாட்டார், சொன்னதை அழிக்கிறேன்னார் நினிவேவை, அதையும் அழிக்கல. என்ன கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு.
இந்த பக்கமும் எனக்கு நிம்மதி இல்லை, இப்படியும் நிம்மதி இல்லை. அப்போ எல்லா பக்கத்துலேயும் நான் நெருக்கப்படுறேன். இதை விட நான் என்ன பண்ணலாம்? மறிச்சு போகிறது எனக்கு நல்லா இருக்குன்னு ஆண்டவருக்கே விண்ணப்பம் கொடுக்குறான். நான் செத்துறது நல்லது, சாகிறது நல்லது. சாவை ரொம்ப விரும்புகிறானா, சாவை விரும்புகிறான். ஏன்னா அந்த நிழல் அவனை ஆறுதல் படுத்த முடியல, அந்த நிழல் அவனை தேற்ற முடியல, அந்த நிழல் அவனுக்கு பர்மனெண்ட்டாக இல்லை, விலைக்கு போயிடுச்சு, காஞ்சு போயிட்டு, இல்லாமலே போயிட்டு. இப்போ அவனுக்கு வெயில் பட்ட உடனே ரொம்ப வருத்தம். கர்த்தர் அப்ப சொல்றாரு, கீழே யோனாவை பார்த்து, ஒரு ஆமணக்கு செடியின் நிமித்தம் டெம்பரவரியா உனக்கு நிழல் கொடுத்த, உன்னை ஆறுதல் படுத்தின, உனக்கு ஒரு என்ன சொல்றது, உன்னை ஆறுதல் படுத்தின, உனக்கு சகாயம் பண்ண ஒரு செடி, ஒரு நபரை குறித்து, அதுக்காக அது இல்லாம போனதுனால இப்ப நீ எரிச்சலா இருக்கிறியே, அது நல்லதா? ரொம்ப துணிச்சலான மனுஷன் பாவன், ரொம்ப துணிச்சலானவன். ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா ஒரு செடிக்காக நீ இப்படி உயிரை விட்டுறன்னு சொல்றியே, ஒரு ஆளுக்காக நீ ஏன் மறிக்கணும், சாகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ற, பேசுற? அவங்க பண்றதுனால இதுக்காக நீ எப்படி பண்ணலாமா, எரிச்சலா இருக்கலாமான்னா அவன் சொல்றான், நான் சாகிற வரைக்கும் இப்படிதான் ஏன் இருப்பேன், சாகிற வரைக்கும் இப்படிதான் இருப்பேன், எரிச்சலா தான் இருப்பேன், என்னை மாற்ற முடியாது. எப்படி ஆண்டவர்கிட்டே சண்டை போடுற ஒரு மனுஷன்? இந்த மாதிரி பேசின யாரையும் நான் பார்க்கல பைபிளில் இது வரைக்கும். இப்படி பேசினவன் ஆண்டவர் கூட அமைதியாக இருக்கிறார் பாருங்க. வேதனை அவருக்கு தாங்க முடியும். சரி, என் புள்ள ஃபீல் பண்ணட்டும், அந்த நிலையில்லாத நிழலுக்காக இவன் இவ்வளவு ஆதங்கப்படுறானே அப்படின்னு சொல்லி, அந்த நிழல், உனக்கு ஒரு நிழல் இருக்கப்பா, உனக்கு பெர்மனண்டா ஒரு நிழல் இருக்கு, உனக்கு நிரந்தரமாய் ஆறுதல் தரக்கூடிய ஒரு நிழல் இருக்கு. ஒரு தவளை தண்ணிக்குள்ள இருந்து கரை ஏறி தவி தவி வந்துட்டு இருந்துச்சு. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்ப அதுக்கெல்லாம் வந்த இடத்துக்கு திரும்ப போன்ற அந்த அறிவுலாம் அவ்வளோ கிடையாது. எந்த திசையில் போகணுமோ அது பாட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது வெயில் அதிகமாயிட்டு, உஷ்ணம் அதிகமாகும்போது அது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு 70 mm படம் எடுத்துருக்குது, கலர் படம் எடுத்துன்னு உட்காந்துருக்குது. ஒரு பாம்பு படம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்குது. இந்த தவளை எங்கே வருது? நேராக அந்த நிழலை தேடி வருது. நிழலை தேடி வந்து அது வாய்க்கிட்டவே அழகாக வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா அங்கே என்ன இருக்கு? நிழல் இருக்கு. சிலர் நம்ம அறியாமலேயே ஆபத்தான நிழல்ல போய் உட்கார்ந்துடுறோம். ஆபத்தான நிழல். அப்ப என்ன செய்யும்? அந்த நிழல் கொஞ்ச நேரத்துக்குள்ள கீழே ஆகாரத்தை தேடி போகாம இருக்கிற இடத்துக்கே ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு என்ன செய்யும்? உடனே அதுக்குத்தான் பெரிய பிரியாணி போட்ட மாதிரி இல்லை, உடனே கேட்ச் பண்ணிடும். அப்போதான் தெரியுது, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ வருத்தம் இல்லை, இவ்வளோ ஆபத்து இல்லை. ஆனால் கரையேறி வந்த ஒரு நிழலை பார்த்து ஒதுங்கினேன், கடைசியாக என் உயிருக்கே ஆபத்து வந்துட்டு. கவனம், எந்த நிழலையும் தேடி நம்பி உட்கார்ந்து இருக்காத, எந்த நிழலையும் நீ தேடி நம்பி இருக்காத. நிலையில்லாத நிழல், நிலையில்லாத நிழல். இந்த ஆமணக்கு செடி நிலை இல்லாமல் போனது, அதனால அவனுக்கு வருத்தம். அந்த நிழல் உன்னை விட்டு விலகினாலும் அதுக்காக ரொம்ப உட்கார்ந்து ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ணாத, ரொம்ப வருத்தப்படாத, கவலைப்படாத, சாப்பிடாம உட்கார்ந்து இருக்காத, தலையிலேயே கொட்டிக்கிறாத, சுவரில் முட்டிக்கிறாத.
சாப்பிடாம உட்காந்துருக்கிறது, துக்கத்தில் உட்காந்துருக்கிறது, நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். நல்ல 3 நேரமும் எப்போதும் சாப்பிடாத அளவுக்கு சாப்பிடணும். கவலை வரும்போது தான், பிரச்சனை வரும்போது தான், அப்போ தான் நல்லாவே சாப்பிடணும். எப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் சமாளிக்க முடியாது. நீ சாப்பிடாமல் இருந்தாக்கா, கவலையில் உட்காந்துருந்தா, தண்ணி குடிக்கிறதுல எதுவும் விருப்பம் வராது. அப்படி உட்காந்துருந்தா ஈஸியாக பலவீனத்தை பார்த்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நல்லா சாப்பிட்டுட்டு உட்காரு. யோனா அது ரொம்ப எரிச்சல் ஆகிப்போச்சு அவனுக்கு. அவனு கேட்குறார், என்னப்பா இந்த நிழல் இருந்தது, அது இல்லை, இப்போ உன்னை நீ நம்பி இருக்கிற நிழல் உன்னை விட்டு போயிட போகுது. இப்போ சரியா, நீ எந்த நிழலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்க, அந்த நிழல் உன்னை விட்டு விலக போகுது. கர்த்தர் தான் அதை எடுக்க போகிறார். சரியா, கர்த்தர் தான் எடுக்க போகிறார். எடுத்த ஒன்று உனக்கு டென்ஷன் வரக்கூடாது, ஆபத்து வர, அழுக வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, யோனா மாதிரி புலம்பிட்டு இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தரை கேள்வி கேட்காது. ஏன்னா இப்போ செய்ய போகிற காரியத்தை கர்த்தரே செய்ய போகிறார். கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். இது நிலை இல்லாத அந்த ஆமனுக்கு நிழல் அவனுக்கு நிலை இல்லாத போயிட்டு. அதனால் சிலதெல்லாம் நம்ம விட்டு மிஸ் ஆகும்போது கவலைகள் வரும், துக்கம் வரும், எல்லாமே வருந்தான். ஆனாலும் நமக்குன்னு நிழல் கொடுக்கறதுக்கு ஒரு நிழல், பர்மனண்ட்டான நிழல் இருக்குது. நிலை இல்லாத நிரந்தரமான நிழல் நமக்கு ஒன்று இருக்கு. நீங்கள் ஏசாயா 25:4 வாசிக்கலாம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல, பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நீர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறவர், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் திடனாய் இருக்கிறீர். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், பெருவெள்ளத்துக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய அடைக்கல பட்டணமாக போலவும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வெயிலுக்கு ஒதுங்கி ஆறுதல் அடையக்கூடிய நிழலாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இப்ப யாருங்க நிழலா இருக்கிறது? கர்த்தரே உனக்கு நிரந்தர நிழலா இருக்கிறதுக்கு தான் டெம்பரவரியா இருக்கிற நிழலெல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்துறார். சரியா, நீ சும்மா அற்ப காலத்தில் இருக்கிற அந்த நிழலுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப பெருமையா ரொம்ப அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காண்டா, அது இப்போ எடுக்க போறார், அதை எடுத்துட போறார். எது உனக்கு நிழல்னு நம்பி இருக்கிறையோ அது எடுப்பார். ஏன்னா உன் நம்பிக்கை அந்த நிழல் மேலே இருக்கக்கூடாது, மாறி போகிற நிழல் மேலே அல்லது காய்ந்து போகிற நிழல் மேலே, பட்டு போகிற அந்த செடி மாதிரி இருக்கக்கூடிய மனுஷன் மேலே வைக்காத. ஆனால் உனக்கு வெயிலுக்கு ஒதுங்கும், ரொம்ப வறட்சி, ரொம்ப பஞ்சம், கஷ்டம், உபத்திரவம், பாடு, கவலை, கண்ணீர், வேதனை, இவைகளிலெல்லாம் நீ வந்து ஒதுங்கி ஆறுதல் அடைந்து கொள்ளுவதற்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிழலை தான் உன்னை தேடி வர சொல்றார், தவிர வேற டெம்பரவரியா இருக்கிற நிழல் அல்ல. பர்மனண்டா நான் உனக்கு நிழலா இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதலை தருவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், உன்னை தேற்றுவேன். நீ என்னுடைய நிழலுக்குள்ள வா. நிலையில்லாத நிழலை தேடி நம்பிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காத, அதை நம்பி சந்தோஷப்படாத. இப்ப அது போகும், இப்ப அது போயிடும். என்றென்றைக்கு முன்னோடு கூட இருக்கிற நிழல் அவர்தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வரும் பொழுது வனாந்தரத்தில் தான் பிரயாணம் பண்ணணும். எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள் வனாந்தரத்து பிரயாணம் தான். 40 வருடங்கள். 40 வருடத்துக்கும் லட்சக்கணக்கான மக்கள், இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் விட்டு வராங்க. அப்போ எவ்வளோ கொடை தேவை இருக்குது என்னங்க? மழை வந்தாலும் பிடிக்கணும், வெயில் வந்தாலும் என்ன செய்யணும்? பிடிக்கணும்.
வெயில் வந்தால் பிடிக்கணும். அப்போ எவ்வளோ குடை தேவை இருக்குது? லட்சக்கணக்கான குடைகள் தேவை இல்லை? லட்சக்கணக்கான குடை தேவை. மான்மார்க் கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி, ஏப்பா இப்படி ஒரு இத்தனை லட்சம் எனக்கு குடை வேணும்னு அனுப்புறதுக்கு மான்மார்க் கம்பெனிக்காரர் அப்போ கிடையாது. எந்த பிராண்டடும் கிடையாது, எந்த குடையும் கிடையாது. ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளைங்க அவசர அவசரத்தில் கிளம்பிட்டாங்க, கொடை கூட ரெடி பண்ணலை, மறந்துட்டாங்க. நானே என் பிள்ளைகளுக்கு கொடையாக இருப்பேன். நானே என் பிள்ளைகளுக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருப்பேன். பகலிலே மேகஸ்தம்பம், அந்த மேகஸ்தம்பம் தான் கொடையை போல நிழலாக இருந்தது மக்களுக்கு. வெயில் அவர்கள் மேல் படாதபடி கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தர், கானானுக்குள்ளே கொண்டு போவன் சொன்னவர், கானானுக்கு போகிற வரைக்கும் யார் நிழலாக இருந்தா? கர்த்தர் தான் அவர்களுக்கு நிழலாக இருந்தார். உனக்கு இப்போ எந்த நிழல் தேவை? எந்த நிழல் தேவை? நிரந்தரமான நிழலாகிய தேவன் தேவையா? நிரந்தரமில்லாத மனிதனுடைய நிழல் தேவையா? ஆறுதல். எந்த நிழலுங்க தேவை? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலையில சொல்லுவோமே, கர்த்தருடைய நிழல் நம்முடைய ஜனங்களை விலகாமல் அவர்களை பாதுகாத்து, வெயில் படாதபடி. வெயில் பட்டா என் பிள்ளைகள் சோர்ந்து போவாங்க, வெயில் பட்டால் தளர்ந்து போவாங்க, கலங்கிடுவாங்க, அவருடைய பிரயாணம் தாமதமாகும், அவர்களுக்கு தாகம் வரும். ஆகவே அவர் பகலில் வெயில் படாத அளவுக்கு மேக ஸ்தம்பமாக இருந்து கர்த்தர் நடத்தினாரே. அந்த ஜனங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பிரயாணம் பண்ணாங்க. அந்த நிழல் தாங்க நமக்கு சந்தோஷத்தை தரும். நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், உன் பயணம் தொடர வேண்டுமானால் ஏழை வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிற கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கணும். அவர் தான் நிழலாய் இருப்பார். அந்த நிழல் தான் உனக்கு நல்ல ஆறுதலை தரும், நல்ல சந்தோஷத்தை தரும், இளைப்பாறுதலை தரும். அது கவலை இல்லாமல் நீ இருக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம், எரிச்சல் இல்லாமல் இருக்கலாம், கோபம் இல்லாமல் இருக்கலாம், எதையும் தேவையில்லாமல் சிந்திக்காமல் இருக்கலாம். நிழல் அது லட்சக்கணக்கான மக்களுக்கு நிழலாய் கடந்து போனார். அல்லேலூயா. அந்த நிழல் தான் சொல்றார், நான் உனக்கு நிழலா இருக்கும்போது நீ வேற ஒரு நிழலை, வேற ஒரு நபரை நிழலாய் வைப்பது எப்படி? அது நடக்குமா? நிரந்தரமா இருக்குமா? அது இருக்காது. நிரந்தரம் இல்லாததுக்கு ஏன் நீ அதை நம்பிக்கிட்டு இருக்கணும்? நிரந்தரமா நான் உனக்கு நிழலா இருக்கிறேன்னார். யோனா அதுக்கு பிறகு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ இந்த செடிக்கை இவ்வளோ எரிச்சல் கோவப்பட்டு நீ செத்துடுறேன்னு சொல்கிறேன், உன்னை சாக விட மாட்டேன் ராஜா, கவலைப்படாத, உன்னை சாக விட மாட்டேன் என்ன சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நினிவேல இருக்கிற மக்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த கையிலே சாப்பிட்றான், இந்த கையிலே பாத்ரூம் போகிறான், இந்த கையில் தான் சாப்பிடணும் தெரியலப்பா அவனுக்கு, இந்த கையில் தான் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு தெரியல, இந்த கையிலையும் செய்கிறான், இதுலேயும் தின்றான், அதுலேயும் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், வித்தியாசம் தெரியாத இருக்கிறாங்கன்ற. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மற்றதுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த ஜனங்க என்ன செய்யலை, தெரியலப்பா. அவங்க வழிபடுறதுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்களுக்கு தெரியல. எப்படி நான் அழிச்சிருவேன்? இப்படி மனஸ்தாபப்பட்டு கதறாங்களப்பா, நான் எப்படிப்பா அழிப்பேன்? அதனால நான் அழிக்கலை ராஜா, கவலைப்படாது, நீயும் சாகக்கூடாது, நீயும் சாகக்கூடாது, அவங்களையும் சாக விட மாட்டேன். ஆண்டவர் அவங்களுக்கும் நிழலாக இருந்தார். அல்லேலூயா. அவங்களுக்கும் நிழலாக இருந்தார். யோனாவுக்கும் கர்த்தர் இப்போ பர்மனெண்ட்டாக நிழலாக வந்துட்டார். யோனா அதுக்கப்புறம் மறிக்கலை. அதுக்கப்புறம் அவனுடைய பிரயாணம் தொடர்ந்து வந்துட்டு நினிவே மக்கள் ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 வருடங்களுக்கு பிறகு தான் அந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டது. அப்போ அது வரைக்கும் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொன்னவர் அழிக்கலை. மனஸ்தாபப்பட்டு அவனுடைய மனம் வருந்துதலை கேட்டு ஆண்டவர் அதை மாற்றி அமைத்தார். ஆகவே யோனாவை போல நிலையில்லாத நிழலை நம்பி உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க, புலம்பிட்டு இருக்காதீங்க. நிலையில்லாத நிழலை
இனி நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன்னு சொல்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துவோமா? நம்ப வேண்டாம். அது பர்மனெண்ட் இல்லை, பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி. எடுபட்டு போயிடும், எடுபட்டு போயிடும். அதில் சந்தோஷப்படாத. கர்த்தர் உனக்கு நிழலாக இருக்கிறார் பார், அவரை குறித்து சந்தோஷப்படுங்க, அவரை குறித்து சந்தோஷப்படுங்க. செகண்டு, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள் வரைக்கும். அவனுக்கு அது தெரிந்தபோது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள் வரைக்கும். அவனுக்கு அது தெரிந்தபோது, அவனுக்கு, அதாவது ஏசபேல், எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி கொன்று போட்டான். இந்த பலிபீடமெல்லாம் கட்டி நெருப்பு வந்தது. அப்போ ஜனங்கள்லாம் கர்த்தரை தேவன் சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் பிடிச்சி வெட்டி கொண்டு போட்டான். இந்த செய்தி ஆகாப் ராஜாவுடைய மனைவிக்கு ஏசபேலுக்கு தெரிஞ்ச போது அவ சொல்லிட்டா, என்னுடைய ஆட்களுக்கு நீ என்ன பண்ணியோ நாளைக்கு அதே நேரத்தில் உனக்கும் செய்யப்படும், உன் தலையும் துண்டிக்கப்படும் சொல்லிட்டா. இந்த செய்தியை எலியா கேட்கிறான். எழுந்து தன் பிராணனை காக்க, இந்த செய்தியை கேட்ட உடனே, ஏசபேல் சொன்ன செய்தியை கேட்ட உடனே அவன் எழுந்து தன் பிராணனை காத்து கொள்ளும்படி யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய், யூதா பட்டணத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். வழியிலே அவனுடைய வேலைக்காரனை நிறுத்திட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணப்பட்டு தூரமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து ஒரு சூரச் செடியை கண்டுபிடித்தான். அந்த சூரச் செடியின் கீழே உட்கார்ந்தான். தான் சாக வேண்டும் என்று கோரி. பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பிரச்சனை வந்த என்னத்தான் ஆசை வருது, வேற ஒரு ஆசையும் இல்லை. பிரச்சனை வந்தா என்ன வருது உடனே? தீர்க்கதரிசியா? எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, யோனா ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. ஊழியக்காரனுக்கு தற்கொலை பண்ற என்ன வரலாமா? என்ன நார்மல் தானே, சிந்தனை எல்லாருக்கும் வரும். அதாவது பறவைகள் மேலே பறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை, அதிகாரம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு, எங்க வேணாலும் பறந்து போகலாம். ஆனால் உன் தலையில் கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இல்லை, அதுக்கு இடம் தரக்கூடாது. சிந்தனை வரும் எல்லாருக்குமே. பிரச்சனைன்னு வந்த என்ன வாழ்க்கை, செத்துட்டா நிம்மதியாக போயிடும். இது ஒன்று தான் நமக்கு மைண்டில் வரும். செத்துட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடுவோம், இருக்கிறவங்க பட்டு அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் நம்ம யோசிப்போம். யோனாவுக்கும் அப்படி தான் வந்தது. நான் சாகுறேன், சாகிற வரைக்கும் எரிச்சலாக தான் இருப்பேன், செத்து போகிறது நல்லதுன்னு அவனும் சாவ விரும்பிட்டான். ரெண்டாவது எலியா, அவன் சொல்கிறான், இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு, வாசிமா, தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் ஐயா ஆண்டவரே நான் செத்துறணும், சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். ஆமா, ஏசபேல் வந்து என்ன நாளைக்கு காலி பண்றதுக்கு முன்னாடி, கொல்றதுக்கு முன்னாடி அவ கையால நான் மறிக்க கூடாது. யார் கையால மறிக்கணும்? உங்களை கொலைகாரன் ஆக்கிடுறேன் நான். நிறைய பேர் இப்ப என்னதான் சொல்றோம், ஆண்டவரே யாரும் என்னை கொல்லக்கூடாது, என் உயிரை எடுக்கக்கூடாது, எல்லாரும் எடுத்தது போதும், இருக்கிற மீதி உயிரை யார் எடுத்துருங்க, நீங்க எடுத்துருங்க. அவர் எடுத்துட்டாருன்னா அவர் கொலைகாரமாயிருவார். அவரை நம்ம எல்லாரும் கொலைகாரம் ஆக்கி பார்க்கணும் ஆசைப்படுறோம். ஆண்டவரே என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க முடியல ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்குங்க 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 எடுத்துக்கு. எலியா சொன்ன ஒன்று எடுத்திருந்தா என்ன ஆகிறது? யோனா சொன்ன ஒன்று எடுத்திருந்தா என்ன ஆகிறது? தீர்க்கதரிசிகள் விரும்பினதை அவர்கள் அறியாமல் அந்த காரியத்தை புலம்புறாங்க துக்கத்தில். அதனால் கர்த்தர் பார்க்குறார், என் பிள்ளைங்க என்ன விண்ணப்பம் பண்ணுறதுன்னு தெரியாமல் விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெருமூச்சுகளோடு கூட அதை கரெக்ஷன் பண்ணி, என் பிள்ளை பண்ணுறது சரியில்லை, அது இன்னும் ஆயுசு காலத்தை நீட்டி தரணும்னு சொல்லி அவருக்கு ஜெபத்தை கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறார்.
இல்லைன்னா இதில் எத்தனையோ பேர் செத்து போயிருப்போம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க என்னை எடுத்துக்க ஆண்டவரேன்னு? சிலர்லாம் கை வராது. இப்போ ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டுக்காரர் பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான், இன்றைக்கே பெட்டி தான் ரெடி. அதனால் கை தூக்க மாட்டேங்க. ஆனால் எல்லாருமே சகோதரமார்கள் கூட வருத்தம். அவங்க ஆண்கள் வந்து ரொம்ப புலம்ப மாட்டாங்க, மனசுக்குள்ளே ரொம்ப இருக்கும். சகோதரிமார்கள் மனசுக்குள்ளே இருக்காது, வெளிப்படையில் கச்சா முச்சான்னு போய் முட்டுவாங்க, கத்துவாங்க, ஒன்றும் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்கள் கத்த மாட்டாங்க, கூப்பாடு போட மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க, மனசுக்குள்ளே அப்படியே டம்ப் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நினைப்பாங்க, என்ன வாழ்க்கை ஆண்டவரே, தனியாக புலம்ப வேண்டிதான். என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன மனைவி பிள்ளைங்க, என்ன சபை, என்ன பாஸ்டர், எல்லாம் போட்டு புலம்ப வேண்டிதான். சொந்தக்காரனா, கூட பிறந்தவனா, என்ன ஆண்டவரே இதெல்லாம் எதுக்கு? ஒன்றும் பிரச்சனையை தாங்க முடியல, குழம்புது ஆண்டவரே. ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்பா. அவர் ஜெபமே சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம். ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் ஜெபமே. உங்களை மாதிரிலாம் உட்காந்து முட்டி போட்டுன்னு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மணிக்கணக்கில், என்ன லூசா நீ மணிக்கணக்கில் உட்காந்துட்டு புலம்பிட்டு கிடக்கிற? ஏலி கேட்டது மாதிரியே கேட்பாங்க சில ஆட்கள். என்ன மணிக்கணக்கில்? மணிக்கணக்கில் காத்திருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்னைக்கு அநேகருக்கு முன்னால் உன்னை முத்தா மணியாக வச்சிருக்கிறார். ஆமாம், பிசாசு தொடாதபடி உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அந்த ஜெபந்தான், அந்த ஜெபந்தான் உன்னை மேன்மையாக வச்சிருக்குது, சமாதானமாக வச்சிருக்கு. எலியா கேட்குறான், போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாரியா, இவ்வளோ காலம் சொல்லாத ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னுடைய தாத்தா பாட்டன் பூட்டன் எனக்கு முன்னால் வந்து என் சித்தப்பா பெரியப்பா எல்லாரை விட நான் யாரு? நல்லவனே இல்லை, மோசமானவன்ப்பா. மோசமானவனை போய் நீ பிடிச்சி வச்சு ஊழியம் செய்டா ஊழியம் செய்டா ஊழியம் செய்டா என் வார்த்தையை சொல்லுன்றீங்களே, மோசமானவன் நான். அப்படியாவது விட்டுருவாரான்னு பார்த்தான். என்னால் முடியல ஆண்டவரே, நான் நல்லவனே இல்லை, எனக்கு ஏன் இந்த வேலை, என்னை விட்டுருங்க. ஆண்டவர் பார்த்தார், நீ நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானம் பண்ணது நான். உனக்கு கொடுத்திருக்கிறத நீ செய். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி முதல்ல உட்காந்துட்டு கேட்டுன்னு இருந்தான். இப்போ சோறு வந்துட்டு அந்த செடி கீழே படுத்துட்டான். சில நேரம் நம்ம ஆர்வமாக அப்படி சந்தோஷமாக சமாளிக்கிற வரைக்கும் சமாளிச்சிட்டு இருப்போம். முடியலன்னா எலியாவை மாதிரி படுத்துக்கிற வேண்டிதான். போங்க மூளையில் எங்கேயாவது படுத்துக்கிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு கிடக்க வேண்டியது. இப்போ சூறை செடி கீழே படுத்துட்டு அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, சோர்ந்து போய் கேட்டு பார்த்ததெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவர் எந்த பதிலும் தரல. அவன் சோர்ந்து போய் படுத்துட்டான், படுத்து தூங்கிட்டான். இப்போ ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எலியாவே, எப்பா தேவனுடைய மனுஷனே நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவனுக்கு தண்ணியும் சாப்பாடும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு எழுப்புறாங்க. எதை விரும்பினவனுக்கு? சாவ விரும்பினவனுக்கு வாழ்வு கொடுக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு எழுப்புறார். எழுப்பி அவன் விழுத்து பார்க்கிற போது எழுந்து பார்த்து, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு அப்பமும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர். அப்பம் மட்டும் கொடுத்து அவன் விக்கி செத்துருவாயா? தண்ணியும் கொடுத்து கொண்டு போண்டு ஆண்டவர் தண்ணியும் அப்பமும் ஆகாரமும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தார். அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது எலியா எழுந்து புசித்து குடித்து அந்த அப்பத்தை சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடித்து திரும்ப படுத்துக்கிட்டான். ஏன்னா நிழல் இருக்குல்ல, நிழல் இருக்கு, சூரச்செடியினுடைய நிழல் இருக்கு. சூரச்செடியினுடைய நிழல் வந்து அனலாத்தான் இருக்கும். ஆனாலும் அங்க வனாந்தரத்தில் எங்கேயும் நிழல் இல்லாதனால அந்த நிழலாவது கிடைச்சதே அப்படின்னு படுத்துட்டு இருக்கான். இப்போ அவன் சாப்பிட்டான், அவனுக்கு என்ன நிழல் இருக்கு, நிழல் இல்லைன்னா படுப்பானா? திரும்ப அங்கே உட்காருவானா? உட்கார மாட்டான். அந்த நிழல் அங்கே உட்கார்ந்துட்டான். செழல் வேற நிழல் உனக்கு அனலை உஷ்ணத்தை
உன் சரீரத்தை கெடுக்கிற அனல் பக்கத்தில் தான் நீ அனல் கூட தான் இருக்கிற. அனல் தரக்கூடிய அந்த செடி அது அனலை தான் இருக்கும். ஆனாலும் அது ஒரு நிழலாக தருது. நிழல் இருக்குது கொஞ்சம். அந்த டெம்பரவரியாக இருக்கக்கூடிய நிழல்ல நீ உட்கார்ந்து இருக்கிற. சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, சிலர் பிரச்சனை தாங்கலன்னு திரும்பவும் போஜனம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு உடனே சரி கர்த்தர் ஏதோ பேசியிருக்கிறார், ஏதோ ஒன்று செய்வார் நம்பி திரும்ப நீ அந்த நிழலில் தான் படுத்திருக்கிற. திரும்ப அதே நிழல் படுத்துட்டான், திரும்ப படுத்துட்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து ரெண்டாவது முறை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அவன் பாருங்க, அவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த மனுஷன் திரும்ப வந்திருக்கான். ரெண்டாவது முறை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. திரும்பவும் அப்பவும் தண்ணியும் கொண்டு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் சாப்பாடு முடிஞ்சிடுச்சு, செகண்ட் ரவுண்டு. எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். நீ போக வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொன்னான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து, அப்பொழுது எலியா எழுந்திருந்து புசித்து குடித்து, அந்த அப்பத்தை புசித்து தண்ணீரை குடித்து, அந்த போஜனத்தின் பலத்தினால், அந்த தூதன் கொடுத்த ஆகாரத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் மட்டும் பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவன் நடந்து போனான். என்ன சொல்றன்னா, இப்ப அந்த சூரச்செடியின் நிழல் கூட எலியாவுக்கு நிலையில்லாத நிழல்தான். கர்த்தர் என்ன செய்தார்னா, எலியாவுக்கு நிறைய பிளானை கொடுத்து வச்சிருக்கார், திட்டத்தை கொடுத்து வச்சிருக்கார். அதை கம்ப்ளீட் பண்ணாமலே செத்து போகணுன்றா. இந்த பயத்தின் சிலருக்கு பயம், கலக்கம், போராட்டம், இதனால வேற ஒரு நிழலை தேடி உட்கார்ந்து இருக்கிற நீ. அது நிரந்தரம் இல்லை. சூரச்செடியின் நிழல் உனக்கு அனலாகவும் இருக்கும், நிரந்தரமாகவும் இல்லாமல் போகும். நிரந்தரமாக இருக்காது. உனக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நீ இதில் உட்கார்ந்து இருக்காத, இங்கே உனக்கு ஆகாரம் கிடைக்காது. இந்த சூரச்செடி கீழே உனக்கு தண்ணி கிடைக்காது. இந்த நிழலும் உனக்கு நிரந்தரமானது இல்லை. நீ இங்கே இருக்கிற இடம் இல்லை. நீ என்ன செய், எழுந்துரு. ஆகாரத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ள சோர்வு, பயம், திகில். அதனால அந்த நிழலில் டெம்பரவரியாக உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டான், வேற வழி இல்லை. கர்த்தர் தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொண்டு கொடுக்கிறார். 2 முறை கொடுத்து எழுப்பியிருக்கிறான். ஏற்கனவே உனக்கு அப்பமும் தண்ணீரும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எப்பொழுது பயந்து சோர்ந்து கலங்கி இருக்கிறையோ, உன் பலனெல்லாம் இழந்து போயிருக்கிறையோ, அந்த நேரத்தில் உனக்கு தேவன் தம்முடைய வார்த்தை என்ற அப்பத்தையும் ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வல்லமையினுடைய தண்ணீரை, ஜீவ தண்ணீரையும் அபிஷேக தண்ணீரையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். எழுந்து சாப்பிடு, எழுந்து புசி கொடுத்திருக்கிறார். நீ எங்கு படுத்திருந்த தெரியுமா? கவலையில் வேற ஒரு நிழல் சார்ந்து நீ படுத்து சோர்ந்து போய் கிடக்கும்போது கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பினார். நீ அந்த நேரம் எழுந்து நல்ல உற்சாகமாக எழுந்து உட்கார்ந்த, அந்த ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்ட. கர்த்தர் கொடுத்த வசனம், வார்த்தை, அந்த ஆகாரம் உன்னை பலப்படுத்தி இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம், ஜீவ தண்ணீர் உன் தாகத்தை எல்லாம் தீர்த்து இருக்கிறது. உனக்கு பலனையும் தைரியத்தையும் அந்த தண்ணீர் கொடுத்துருக்குது, ஆகாரம் கொடுத்தது. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்னா, மறுபடியும் அங்கே தான் படுத்துட்டேன். மறுபடியும் படுத்துட்டு இருக்கிற அந்த நிழல் நம்பி இருக்காத. அது இல்லை, அது நிரந்தரமான நிழல் இல்லை, நிலையான நிழல் இல்லை. அதனால தான் அந்த இடத்த விட்டு நீ எழும்பணும். எழுந்து வெளியே வான்னு சொல்லி தூதனை அனுப்பினது போல இன்றைக்கு கர்த்தர் என்னை உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் கொடுக்க, உனக்கு தான் கொடுக்க ஆண்டவர்
இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த ஆகாரத்தை நீ புசித்து இந்த தண்ணீரை நீ பருகி, இந்த பலத்தினால், இது கொடுக்கிற தைரியம், பலன், ஆறுதலினால் உன்னுடைய பிரயாணம் நீண்ட பிரயாணம் போகும். இனி இந்த படுக்கைக்கு உனக்கு இடம் இல்லை, இனி உனக்கு கவலைக்கு இடம் இல்லை, இனி பயத்துக்கு இடம் இல்லை, கலக்கத்துக்கு இடம் இல்லை, சோர்வுக்கு இடம் இல்லை. கர்த்தர் உனக்கு புதிய பலனை தந்து உன்னை ஆண்டவர் உன் பயணத்தை தொடர பண்ணுகிறவர், உனக்கு சோர்வு இல்லாமல் நடத்துகிறவர் அவர்தான். இப்ப நீ சோர்ந்து 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 முடங்கி முடங்கி கிடக்கிற, எழுந்திருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார், இந்த ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இப்ப நீ எழுந்து புசித்து குடித்து எழுந்துரு, இதை புசித்து குடின்னு எழுப்புறார் எலியாவை. எழுந்து புசித்து குடித்து முடிச்ச உடனே சொல்றான், எலியாவே நீ இனிமே இங்க படுக்காத, இது இல்லை உனக்கு நிரந்தரம், எழுந்துரு. உனக்கு நிழலா இருக்கிறவர் உன் கூட தான் இருக்கார், உன்னை நடத்த போகிறார், உன்னை நடத்த போகிறார். நீ போக வேண்டிய தூரம், ஆமாம், இதுக்குள்ளேயே உன் சாப்டரை முடிச்சுக்கலான்னு இனி அந்த சிந்தனை வரக்கூடாது, இனி அந்த எண்ணம் வரக்கூடாது. உன் பயணம் தொடரணும்னு கர்த்தர் தீர்மானித்து வச்சிருக்கிறார். உன் பயணம், வாழ்க்கை தொடரணும், இன்னும் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு இடையில இந்த சூழ்நிலைகள், இந்த டெம்பரவரியான நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வெயிலுக்கு ஒதுங்கும் அவர் தான் எலியாவுக்கு இப்போ நிழலாக இருக்கிறார். 40 நாள் அவன் சாப்பிட்ட அந்த ஆகாரம். இன்னைக்கு நீ சார்ந்து இருக்கிற, நம்பி இருக்கிற, நீ அதை கண்டு சந்தோஷப்படுகிற நிழல் உன்னை விட்டு விலக போகுது, விலகும் விலகும். நான் சொல்ற அத்தனையும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். மரணத்தை விரும்பின யோனாவுக்கும் ஆண்டவர் மரணத்தை அனுமதிக்கல, மரணத்தை விரும்பின எலியாவுக்கும் மரணத்தை அனுமதிக்கல. 2 பேரையும் தொடர பண்ணார். அவருடைய பிரயாணத்தை, ஊழியத்தை கர்த்தர் தொடர பண்ணார், தொடர பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவர்களுக்கு இவர்தான் நிரந்தரமான நிழல் அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் பண்ண, தொடரணும். மறுபடியும் அந்த பழைய நிழலுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ எலியாவுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். 2வது முறை எழுப்பி, இப்போ உனக்கு கொடுக்கிற வார்த்தை 2வது முறை. சிலருக்கு 2வது முறை கர்த்தருடைய இந்த வார்த்தை, கர்த்தருடைய இந்த வல்லமை உன்னை நிரப்பி நடத்த போகுது. உனக்கு இப்போ நீ சோர்ந்து கிடக்கிற உனக்கு 2வது முறை, 2வது முறை நீ இப்போ அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், இப்போ எதை நீ சார்ந்து கிடக்கிறையோ, எதுக்கு கலங்கி பயந்து கிடக்கிறையோ, எழுந்து இருக்கணும். இடத்த விட்டு எழுந்து. அங்கே படுத்துக்கிட்டே கிடந்த உனக்கு அடுத்தது ஆகாரம் வராது, அடுத்தது உனக்கு பலன் கிடைக்காது. உன்னுடைய பயணம் தொடர வைக்கிறவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரம் முழுவதும் மேகஸ்தம்பமாய் இருந்தவர், எலியாவுக்கு இப்போ நிழலாய், நான் தாம்பா உனக்கு நிழல். இந்த சூரச்செடியின் நிழல் இல்லை, அனல் காற்று இல்லை, குளிர்ச்சியான பாதையில் உன்னை நடத்துகிற கர்த்தர் நான் தான். உனக்கு நிழலாக இருக்க, பகலில் நிழலாக இருக்கு, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறேன், நிழலாக இருக்கிறேன். எலியா புறப்பட்டு அதுக்கப்புறம் கடந்து போனான். 2 ராஜாக்களை ஏற்படுத்தினா. ஒரு தீர்க்கதரிசி எலிசாவை அவனுடைய ஸ்தானத்தில் போய் அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினான். ஒரு 3 காரியத்தை எலியா அந்த ஆண்டவர் சொன்ன அந்த எழுப்பி விட்ட பிறகு இந்த 3 காரியங்களையும் நிறைவேற்றி அந்த காரியங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு பிறகு எலியா சுழல் காட்டில் ஆண்டவர் மேலே எலியாவை எடுத்துக்கொண்டார். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய பாக்கியவான் எலியா. ஸோ அப்போ அவன் அப்போவே மறிக்கணும் இருந்தா இந்த சுழல் காட்டில் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த மேன்மையான பாக்கியத்தை இழந்திருப்பான்.
இழந்திருப்பான். ராஜாக்களை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த உத்தரவாதத்தை மேன்மை இழந்திருப்பான். கர்த்தர் பார்த்தாரோ, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, அது வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட. ஆனால் ஒன்று, இந்த சூரச்செடியின் நிழலை விட்டு நீ என்ன செய்யணும், எழுந்திருக்க. அது பெர்மனண்ட் கிடையாது, டெம்பரவரி, நிலையில்லாத நிழல். நீ எழுந்துரு. இப்போ இந்த நிழல் தான் கடைசியை நம்ம ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நிழலாயிருக்கிற நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்போ மரியாள், மார்த்தாள், லாசருடைய குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இயேசு அடிக்கடி வருவார், அவங்கள விசாரிப்பார். அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் ஒரு நபர் மாதிரி அடிக்கடி ஆண்டவர் அந்த வீட்டை வந்து விசாரிப்பார். அவங்க மேலே அளவில்லாத அன்பு வைத்திருந்தார். ஒரு நாள் அவங்களுக்கு அந்த தம்பிக்கு லாசருக்கு சரீரத்தில் வியாதிப்பட்டு ரொம்ப மரண படுக்கையில் கிடக்கிறான், மறிக்க போகிறான். இயேசுக்கிட்ட ஆள் அனுப்புகிறாங்க, நீ நேசிக்கிற லாசரு ரொம்ப வியாதி படுக்கையில் கிடக்கிறான், நீங்கள் உடனே வரணும் அப்படின்னு சொன்ன பிறகு பின்னும் அவர் 2 நாள் தாமதமாய் வந்தார். அதுக்குள்ளாக இவன் மறித்து விட்டான். லாசரு மறித்த பிறகு எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் எங்களுக்கு நிழல் யார் தான்? அவர் தானே, எங்களை விசாரிக்கிறவர் அவர் தானே, ஆறுதல் படுத்துறது அவர் தானே. அவர் வரலையே, அந்த நிழல் எங்களை விட்டு விலகிருச்சு, எங்களோடு கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப கலங்கிட்டு இவனும் மறிச்சிட்டான். லாசரும் மறித்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. மறித்து 4 நாள் ஆயிடுச்சு, அடக்கமும் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சு 2 நாள் எக்ஸ்ட்ரா 2 நாள் கழிச்சு அவர் வரார். வரும்போது இயேசு வராருன்னு சொன்ன உடனே சகோதரிகள் 2 பேருமே ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் வந்து சேர்றாங்க. சொல்கிறாங்க, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான் ஆண்டவரே, செத்துருக்க மாட்டானே சொல்கிறார். அப்போ சொல்கிறான், ஆண்டவர் கேட்குறார், அவன் உயிரோடு அவன் நித்திரையாக இருக்கிறான், வருவான், எங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறீங்க? கொண்டு போய் அந்த கல்லறைக்கிட்ட காட்டுறாங்க. கடைசியில் அந்த மக்கள்லாம், ஏராளமான மக்கள் அவர் பின்னாடி வராங்க, அழுதுட்டுருக்குறாங்க, எல்லாரும் புலம்பிட்டுருக்குறாங்க. என்ன செய்ய போகிறார் இவர்? 4 நாள் ஆகிட்டு சரீரம் நாரும் அழுகி போயிருக்கோம், இனி அதுக்குள்ளே ஜீவன் வருவது கடினம், ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன செய்யுது? இப்போ மரியாளுக்கு மார்த்தாளுக்கு என்ன கவலைன்னா, எங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்த எங்களோடு கூட இருந்த நிழல் எங்களை விட்டு விலகிருச்சே. இப்போ என் தம்பி இல்லை, இறந்து போயிட்டான். அவனுக்கு வந்து அந்த காய்ச்சலில் வியாதியில் சுகம் கொடுக்குற அந்த நிழல் இல்லையே, அவனை இறந்து போயிட்டான், துக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த கல்லறைக்கிட்ட போயிட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே இங்கே நிற்கிற மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் யாருன்னு சொல்லி பண்ணிட்டு அவர் சொல்கிறார், லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வான்னு. அவ்வளோதான். செத்து போனவே அப்படியே உயிரோடு அந்த கட்டோடு வந்து நிற்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்போ அவனுக்குள்ள உயிர் வந்ததுன்னா, இயேசு அந்த இடத்துக்கு வந்தார் இல்லையா, இயேசு அந்த இடத்துக்கு வரும்போதே உயிர் வந்துட்டு, இயேசு அந்த இடத்துக்கு வரும்பொழுதே உயிரோடு இருக்கிறான். ஆனால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவனை கொண்டு போய் அடக்கமும் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு, செத்து 4 நாள் ஆயிட்டு,
இப்போ அந்த சரீரம் அழுகி இருக்கும், நார். இயேசு எந்த இடத்துல போனாலும் அங்கே அற்புதம் நடக்கும் இல்லை? இயேசு போகிற அவர் கால் படுற இடத்துல அற்புதம் நடக்கும். இப்போ போய் இயேசு அங்கே நின்ன உடனே உள்ள உயிர் வந்துட்டு, இப்போ உயிரோடு இருக்கிறவனை தானே வெளியவான்னு கூப்பிட முடியும், இல்லைன்னா அவனுக்குள்ளே ஜீவன் வர கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. எலும்புகளை பார்த்து அவர் சொல்றார், இந்த எலும்புகளை பார்த்து சொல்லு உயிரடையுங்கள்னு. அப்போ அந்த எலும்புகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குது, அதுக்குள்ளே உயிர் கிடையாது. இப்போ சொல்கிற ரெண்டாவது, நீ அந்த ஆவிகளை பார்த்து பேசு, ஆவிகள்லாம் அதுக்குள்ளே வாட்டு உயிரடைட்டு சொல்லு. அப்போ அந்த ஆவிகளுக்கு சொல்கிறாரு, ஆவி போகுது, உயிரடையுது. அதே போல் லாசரு இயேசு அங்கே போன உடனே அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், ஜீவன் வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறார், லாசருவே வெளியே வா. அப்போ உயிரிழந்தால் தானே காது கேட்கும், உயிரிழந்தால் தான் காது கேட்கும். வெளியே வான உடனே கட்டின சரீரம் எப்படி வந்தது? நான் ஒரு முறை சொன்னேன், என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாங்க பாஸ்டர், போன வாரம் என்ன செய்தினே தெரியல. போன வாரம் என்ன தலைப்புங்க, என்ன செய்தி? அதான் டக்குன்னு சொல்லுவீங்க. என்னம்மா? ஏன் 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 அதை கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களோ? ஏன் இல்லை செய்தி. அப்போ அந்த செய்தியை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நான் என்ன பேசியிருக்கிறேன்னு அதில் தெரியும். லாசருவை குறித்து அந்த காரியங்கள், எப்படி அவன் வெளியே வந்திருக்கிறான். ஸோ அப்போ அந்த கர்த்தர் நிழலாக இருக்கிறவர் அவனை வெளியே கொண்டு வந்த பிறகு கட்டெல்லாம் அவிழ்த்து விடுறாங்க. இப்போ அந்த அக்கா ரெண்டு, மார்த்தாள் மரியாளும் அக்கா, ரெண்டு பேரும் அக்கா அவனுக்கு லாசருக்கு அவங்ககிட்ட கொடுக்குறார். உன் சகோதர உயிரோடு தான் இருக்கிறாப்பார், உயிரோடு வந்திருக்கிறான். 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இருந்ததே அவங்களுக்கு ஒரே ஆறுதல் அந்த தம்பி மட்டும்தான், லாசர் மட்டும்தான். அந்த நிழலும் போயிட்டு இப்போ எந்த நிழல்ல போய் தங்கிறது? அப்பா அம்மா கிடையாது, தம்பி நிழல் தான், அவன் தான் ஆறுதல். அதுவும் போயிட்டு இப்போ கர்த்தர் பார்த்தார், நான் தான் அந்த ஆறுதல். நிழலை தர்றதும் எடுக்கிறதும் யாரு கையில தான் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. இந்தா உனக்கு நிழலாக இருக்கிறது இது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யும்? திரும்ப மறிச்சிடும், அந்த ஆறுதல் போயிடும். ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறவர் நம்மோடு கூட எது வரைக்கும் இருக்கிறாராம்? உலகம் முடிகிற வரைக்கும், இந்த பூமியில் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த நிழல் யாருக்கு தேவை? உலகம் முடிகிற வரைக்கும் உனக்கு இளைப்பாறுதல், சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, விடுதலையை தரக்கூடிய, உன்னை பாதுகாத்து நடத்தக்கூடிய, ஒன்றும் சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாக்கக்கூடிய நிழல், உன்னோடு கூட தொடர்ந்து உன்னை தேற்றக்கூடிய நிழல் ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மட்டும்தான். அந்த நிழல் யாருக்கு தேவை? நிலையில்லாத நிழல் யாருக்கு தேவையோ அவங்க உட்கார்ந்துருங்க. நிலையான ஒரு நிழல் எனக்கு தேவை. என் பயணத்தில் என்னை வழி நடத்தக்கூடிய நிழல், என் சோர்விலிருந்து எனக்கு விடுதலை தரக்கூடிய நிழல், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய நிழல், நிரந்தரமான நிழல், என் வாழ்நாள் முழுவதும் என்னை தொடர்ந்து காக்கக்கூடிய நிழலாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு எனக்கு தேவை. என் பயணத்துக்கு நிரந்தரமான நிழல். கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்க சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும். உங்களை விட்டு சில டெம்பரவரி நிழல் விலக போகுது. கவலைப்படாத. உனக்கு நிழலா இருந்தா எல்லாம் அனுகூலமா செய்வார்.
உன்னை சரியா நடத்துவார். உன்னை கவலை இல்லாம, சோர்வு இல்லாம, கலக்கம் இல்லாம, பயம் இல்லாம கர்த்தர் நடத்துவார். நல்ல கரைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரமார்கள், கொஞ்சம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. நீ யார் யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கிற, யார் யாரோ நிழலா நீ வச்சிருக்கிற, நம்பி இருக்கிற, அது உன்னை விட்டு விலக போகுது, எடுக்கப்பட போகுது. கர்த்தர் தான் உனக்கு நித்திய நிரந்தர நிழலா இருந்து உன்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நடத்துவேன் என்று வேதம் சொன்னது பொய்யில்லை. உன்னை தேற்றுவேன் என்று வேதம் சொன்னது பொய்யில்லை. உன்னை நடத்துவேன் என்று வேதம் சொன்னது பொய்யில்லை. உன்னை தேற்றுவேன் என்று வேதம் சொன்னது பொய்யில்லை. இல்லை 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 இல்லை, வேதம் சொன்னது பொய்யில்லை. இல்லை 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 இல்லை, வேதம் சொன்னது பொய்யில்லை. உன்னை நடத்துவேன் என்று வேதம் சொன்னது பொய்யில்லை. கைகளை தட்டி ஆமென். உன்னை வாழ்நாள் முழுவதும் அவர் ஆகாரத்தை கொடுத்து நடத்துகிறவர், அவர் வார்த்தையை கொடுத்து உன்னை பலப்படுத்துகிறவர். கேட்டுவேன் என்று வேதம் சொன்னது பொய்யில்லை. காலங்கள் தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. வானமும் பூமியும் மாறி போனாலும் தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. வானமும் பூமியும் மாறி போனாலும் தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. மனிதன் மாறி போவான், அவன் வார்த்தைகள் மாறி போகும். மனிதன் மாறி போவான், அவன் வார்த்தைகள் மாறி போகும். தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. தேவனின் வார்த்தையோ ஆமென். தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. வானமும் பூமியும் மாறி போனாலும் தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. வானமும் பூமியும் எல்லாரும் மாறி போனாலும் தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. மனிதன் மாறி போவான், அவன் வார்த்தைகள் மாறி போகும். மனிதன் மாறி போவான், அவன் வார்த்தைகள் மாறி போகும். தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. ஆமென். தேவனின் வார்த்தையோ உனக்கு பண்ண வாக்குத்தத்தம் மாறுவதில்லை. உனக்கு சொன்ன வார்த்தைகள் மாறுவதில்லை. கர்த்தர் உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை மாறாதவர், அதில் மாறாதவர், அதை உன்னை கொண்டு செய்து முடிக்கிறவர். ஓ தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. நீ யாரெல்லாம் நிழலா நம்பி இருக்கிறையோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம், மனிதன் மாறி போவான், அவன் வார்த்தைகள் மாறி போகும். ஒரு நாள் இதெல்லாம் நடக்குங்க, இப்ப நடக்கும். அதெல்லாம் மனிதன் மாறி போவான், அவன் வார்த்தைகள் மாறி போகும். தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? தேவனின் வார்த்தையோ
என்றும் மாறுவதில்லையே. தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. மனிதன் மாறி போவான், அவன் வார்த்தைகள் மாறி போகும். ஆமென். Praise Lord. ஆமென். மாறாதே. தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. தேவனின் வார்த்தையோ என்றும் மாறுவதில்லையே. இல்லை 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 தேவன் சொன்னது. ஆமென். பொய் இல்லை. இல்லை 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 தேவன் சொன்னது பொய் இல்லை. இல்லை 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 தேவன் சொன்னது பொய் இல்லை. நடத்துவேன் என்று வேதம் சொன்னது பொய் இல்லை. உன்னை தேற்றுவேன் என்று வேதம் சொன்னது பொய் இல்லை. உன்னை நடத்துவேன் என்று வேதம் சொன்னது பொய் இல்லை. உன்னை தேற்றுவேன் என்று வேதம் சொன்னது பொய் இல்லை. இல்லை 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 இல்லை. ஆமென். கர்த்தர் சொன்னது பொய் இல்லை. இந்த உண்மையான நிழலை நம்பி இருக்கலாம். இல்லை 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 தேவன் சொன்னது பொய் இல்லை. இல்லை 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 தேவன் சொன்னது பொய் இல்லை. இல்லை 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 இல்லை. ஆமென். எல்லாம் எதிர்மாறா நடக்குதுன்னு நினைக்காத. கர்த்தரே சில காரியங்களை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். ஆவியானவர் அநேகரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். உன்னை இப்பொழுது இரண்டாவது முறை ஆண்டவர் தட்டி எழுப்பி, நீ சோர்ந்து கிடக்காதே. நீ படுத்து கிடக்காத, புலம்பிட்டு இருக்காத, அழுதுட்டு இருக்காத. உனக்கு வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். உனக்கு வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். உனக்கு கூட கடைசி வரைக்கும் நிழலாயிருக்கிறவர். நிரந்தரமான நிழல், நிரந்தரமான நிழல், ஆறுதல் தரக்கூடிய நிழல், உன்னை தைரியப்படுத்தக்கூடிய நிழல், உன்னை கடைசி வரைக்கும் கைவிடாத. வெயிலுக்கு ஒதுங்கி நீ நிழலை களிகூர்ந்து இருக்கும்படி நடத்துகிற நிழல். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் இரட்சகரே, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய், எங்களுக்கு நிரந்தரமான நிழலாய் இருக்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தொடர்ந்து எழுப்புங்க. எழும்பட்டும், எழும்பட்டும். இனி அவருடைய பிரயாணம் தடைபடக்கூடாது. இனி சோர்வுகள் இடையில தடை பண்ணக்கூடாது. பயங்கள் கலக்கங்கள் தடுக்க கூடாது. ஆண்டவரே, தொடர்ந்து அவருடைய பிரயாணங்கள் தொடரட்டும். வாழ்க்கை பயணம் தொடரட்டும். ஊழிய பயணங்கள் தொடரட்டும். ஜெபம் தொடரட்டும். ஜெபம் தொடரட்டும். கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற அந்த பாதைகள் தொடரட்டும், பெருகட்டும். ஆவியானவர் தொடர்ந்து விடுதலை தந்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும் உடைய பிள்ளைகள் மூலம். இன்னும் நீ செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள் உண்டு ஆண்டவரே. பெரிய பெரிய காரியங்கள் உண்டு. பெரிய பெரிய காரியங்கள் உண்டு. அதை நிறைவேற்றி முடிப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே.